गाइस இன்னைக்கு நம்ம செய்ய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல எந்தெந்த டீமை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேவராஜபுரம் vs கைப்பாணி நகர். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கைப்பாணி நகர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம தேவராஜபுரம் ஃபுல் ஃபயரோட ஃபீல்டிங் நிக்க தயாரானாங்க. இந்த ரெண்டு டீமுமே மாசான டீம் தான். இதுல எந்த டீம் ஜெயிக்கும்னு இப்பவே போய் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம கைப்பாணி நகர் ஃபுல் ஃபயரோட கிரவுண்ட்ல பேட்டிங்க்கு இறங்கினாங்க गाइस. கிரவுண்ட் சூப்பரா இருக்குப்பா. சரிங்கண்ணா, பாக்கும்போது சூப்பரா இருக்குது. ஓகே ப்ரோ. பேட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிச்சை பார்த்தாலே அடிச்சு தும்சம் பண்ண மாதிரி தோணுது. பிட்ச் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆமா, ஏன்னா காத்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. 8 ஓவர் பரபரப்பா போன நிலையில நம்ம கைப்பாணி நகர் 28 ரன் டார்கெட் வச்சாங்க गाइस. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம தேவராஜபுரமும் சும்மா இல்ல, அந்த 28 ரன் டார்கெட்டை நாங்க அடிச்ச தீர்வுன்ற அந்த வெறித்தனத்தோட கிரவுண்ட்ல பேட்டிங்க்கு களமிறங்கினாங்க गाइस. எப்பயுமே சேசிக்கு தான் மேட்ச் ஆனால் சேசி வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா, அது அப்போதுலேருந்து லாஸ்ட் ஒரு 2 டிராஃபி கூட சேசி எடுத்து தான் வின் பண்ணணும். ஓகே சரிங்க. அதுக்கப்புறம் ஸ்கோரை பொறுத்து எப்படி இறங்கணுமோ அதெல்லாம் டீம் எல்லாம் சேர்ந்து நம்ம கைப்பாணி நகர் வச்ச ரன் டார்கெட்டை நம்ம தேவராஜபுரம் ஈஸியா அடிச்சு வின் பண்ணிட்டாங்க गाइस. எல்லா மேட்சும் ஒரே மேட்ச் மாதிரி ஆயிடாதுன்றத போல இன்னைக்கு நம்ம கைப்பாணி நகருக்கு அதிர்ஷ்ட காத்து வீசலன்னே சொல்லி ஆகணும். இனிமே போற எல்லா மேட்சும் கண்டிப்பா நீங்க வின் பண்ண இந்த டீம் சார்பாக நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பாய் गाइस.